நவ கைலாய தலங்கள். அகத்தியரின் சீடரான ரோமச முனிவருக்கு தாமிரபரணி நதிக்கரையில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. தன் குருவான அகஸ்தியரிடம் அதற்கான இடங்களை தேர்ந்தெடுத்து தருமாறு வேண்டுகிறார். அகஸ்தியரும் சிவலிங்கத்துக்கு பூஜை செய்த தாமரை மலர்களை தன் சீடரான ரோமச முனிவரிடம் கொடுத்து அந்த மலர்களை தாமிரபரணி நதியில் வீசும்படியும் அந்த மலர்கள் எங்கெல்லாம் கரை ஒதுங்குகிறதோ அந்த இடங்களில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்யும்படி கூறுகிறார். அதன்படி ரோமச முனிவரும் அந்த தாமரை மலர்களை தாமிரபரணியில் விட அந்த தாமரை மலர்கள் 9 இடங்களில் கரை ஒதுங்கின. அந்த 9 இடங்களில் ரோமச முனிவர் சிவலிங்க பிரதிஷ்டை செய்தார். இவை நவ கைலாய தலங்கள் என்று அழைக்கப்பட்டன. இவை அனைத்தும் தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் அமைந்துள்ளன. நவக்கிரகங்கள் 9 என்பதால் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு இடம் ஒதுக்கப்பட்டது. அதன்படி நவ கைலாயத்தில் முதல் ஸ்தலம் பாபநாசம் கைலாசநாதர் திருக்கோயில். இக்கோயில் முதல் கிரகமான சூரியனுக்கு உரியது. சூரிய தலம் என்றும் சூரிய கைலாயம் என்றும் இக்கோயில் அழைக்கப்படுகிறது. அசுரகுருவான சுக்கராச்சாரியரின் மகன் துவஷ்டாவை இந்திரன் கொன்றதால் அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்தது. இந்திரன் இக்கோவிலில் உள்ள சிவலிங்கத்தை வழிபட்டு பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பெற்றான். இந்திரனின் பாவத்தை நீக்கிய சிவன் என்பதால் பாபநாசநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். நவ கைலாயத்தில் 2வது ஸ்தலம் சேரன்மாதேவி அம்மைநாதர் திருக்கோவில். இக்கோவில் நவக்கிரகங்களில் ஒன்றான சந்திரனுக்கு உரியது. ரோமச முனிவர் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கம் ஒரு அரச மரத்தடியின் கீழ் இருந்தது. அந்த சிவலிங்கத்திற்கு அப்பகுதியில் வசித்த நெல்குத்தி அரிசி வியாபாரம் செய்யும் சிவபக்தைகளான சகோதரிகள் இருவர் தினமும் பூஜை செய்து பின்பு தங்களது வேலையை தொடங்குவர். தங்களது உழைப்பின் மூலம் கிடைக்கும் வருவாயில் ஒரு பகுதியை சிவன் கோயில் எழுப்ப சேர்த்து வைத்தனர். இவர்களது பக்தியை மெச்சி சிவபெருமான் அவர்களது வீட்டிற்கு அடியார் ரூபத்தில் செல்கிறார். சகோதரிகளும் அடியாரை வரவேற்று உணவு பரிமாறுகின்றனர். அச்சமயம் அவர்களது வீட்டில் விளக்கு ஏற்றப்படவில்லை. உடனே அடியார், விளக்கு ஏற்றாத வீட்டில் நான் உணவருந்த மாட்டேன் என்று சொல்கிறார். உடனே சகோதரிகள் இருவரும் சமையலுக்கு வைத்திருந்த தேங்காயில் நெய் ஊற்றி விளக்கு ஏற்றினர். மகிழ்ந்த அடியார் சாப்பிட்டுவிட்டு அவர்களுக்கு தன்னுடைய சுய ரூபத்தில் காட்சியளித்தார். சகோதரிகளும் சிவபெருமானின் திருவடிகளை மகிழ்ந்து வணங்கினர். பின்னர் அவர்கள் வீட்டில் செல்வம் பெருகியது. அச்செல்வத்தை கொண்டு அவர்கள் சிவபெருமானுக்கு ஆலயம் எழுப்பினர். நவகைலாயத்தில் 3வது ஸ்தலம் கோடகநல்லூர் கைலாசநாதர் திருக்கோவில். இக்கோவில் நவகிரகங்களில் ஒன்றான செவ்வாய்க்கு உரியது. முன்பு ஒரு காலத்தில் முனிவர் ஒருவர் தவத்தில் இருக்கும்போது அந்த நாட்டின் ராஜகுமாரன் நாட்டின் நன்மை கருதி யாகம் வளர்க்க முனிவரிடம் யோசனை கேட்க அவரை எழுப்பினான். ஆனால் முனிவரை அவனால் தவத்தில் இருந்து எழுப்ப முடியவில்லை. இதனால் கோபமடைந்த ராஜகுமாரன் ஒரு செத்த பாம்பை அவர் கழுத்தில் போட்டுவிட்டு சென்று விட்டான். இது அறிந்த முனிவரின் மகன் அரண்மனைக்கு சென்று ராஜகுமாரனிடம், என் தந்தையின் கழுத்தில் போடப்பட்ட செத்த பாம்பு உயிர் பெற்று உன் தந்தையை தீண்டும் என்று சாபம் கொடுத்து சென்று விட்டான். அதுபோல பாம்பு மன்னனை தீண்ட மன்னன் இறந்து போனான். பாம்பு மன்னனை தீண்டிய பாவம் நீங்க இத்தலத்தில் உள்ள சிவலிங்கத்தை வணங்கி சாப விமோச்சனம் பெற்றது. திருமணம் தள்ளி போகும் பெண்கள் இங்குள்ள நந்திக்கு 58 விரலி மஞ்சளை தாலிக்கயிற்றில் கட்டி மாலையாக அணிவித்து வழிபடுகிறார்கள். நவகைலாயத்தில் 4வது ஸ்தலம் குன்னத்தூர் கைலாசநாதர் திருக்கோவில். இக்கோவில் நவகிரகங்களில் ஒன்றான ராகு பகவானுக்கு உரியது. முன்னொரு காலத்தில் இப்பகுதியில் ஒரு அதிசய மரம் இருந்தது. அம்மரத்தில் ஆண்டுக்கு ஒரு பூ மட்டுமே பூத்து ஒரு காய் மட்டுமே காய்க்கும். அந்த காய் பழுத்து பழமான பின்பு அதை அப்பகுதியை ஆண்ட அரசன் மட்டுமே உண்ணுவான். ஒருமுறை அந்த பக்கமாக தண்ணீர் எடுத்து சென்ற ஒரு பெண்ணின் குடத்தில் மரத்தில் பழுத்திருந்த பழம் விழுந்துவிட்டது. இதை அறியாமல் அப்பெண் வீட்டுக்கு சென்று விட்டாள். வீட்டிற்கு சென்ற பின்புதான் குடத்தினில் பழம் இருப்பது அந்த பெண்ணிற்கு தெரிய வந்தது. அப்பழத்தை அரசனிடம் கொண்டு போய் கொடுத்தாள். அந்த பெண்ணை பழத்தை திருடிக்கொண்டு நல்ல பெயர் எடுக்க இப்போது கொண்டு வந்து பழத்தை கொடுக்கிறாள் என்று தவறாக நினைத்த மன்னன் அப்பெண்ணை கழுவேற்ற உத்தரவிட்டான். அந்த பெண் இறக்கும் தருவாயில் நீதியற்ற இந்த ஊரில் பெண்கள், குழந்தைகள், பசுக்கள் தவிர மற்ற அனைவரும் அழியட்டும் என்று சாபமிட்டாள். ஆகவேதான் குழந்தை இல்லாத பெண்கள் இத்தலத்தில் உள்ள சிவபெருமானை வணங்கினால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது நம்பிக்கை. பெண்களும் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறியவுடன் இங்கு வந்து பாலபிஷேகம் செய்கிறார்கள். இத்தலத்தில் உள்ள சிவலிங்கத்தை வணங்கினால் நாகதோஷம் நீங்குவதாகவும் நம்பிக்கை. நவகைலாயத்தில் 5வது ஸ்தலம் முரப்பநாடு கைலாசநாதர் திருக்கோவில். இத்திருக்கோவில் நவக்கிரகங்களில் ஒன்றான வியாழன் குரு பகவானுக்கு உரியது. சோழ மன்னன் ஒருவனுக்கு ஒரு பெண் குழந்தை குதிரை முகத்துடன் பிறந்தது. தன் குழந்தைக்கு மனித முகம் மாற சிவபெருமானை பிரார்த்தித்தான். சிவபெருமானும் அவனுடைய கனவில் தோன்றி,
இங்குள்ள தாமிரபரணியில் நீராடி இத்தலத்தில் உள்ள சிவலிங்கத்தை பூஜை செய்ய உன் வேண்டுதல் நிறைவேறும் என்று அருளினார். அதுபோலவே மன்னனும் செய்ய மன்னனின் குழந்தைக்கு குதிரை முகத்திலிருந்து மனித முகம் உருமாறியது. மன்னன் மகளின் முற்பிறவி பாவத்தை இங்குள்ள நந்தி ஏற்றுக்கொண்டதால் நந்தியின் முகம் குதிரை முகமாக மாறியது. இப்போதும் இக்கோவிலில் சுவாமிக்கு எதிரே உள்ள நந்தி குதிரை முகத்துடன் இருக்கிறது. இத்தலம் குருஸ்தலம் என்பதால் திருமணத்தடை நீங்கவும் புத்திர பாக்கியம் கிடைக்கவும் பொருளாதாரம் மற்றும் கல்வியில் மேன்மையடையவும் இத்தலத்தில் உள்ள சிவபெருமானை பக்தர்கள் வழிபடுகிறார்கள். நவ கைலாயத்தில் 6வது ஸ்தலம் ஸ்ரீவைகுண்டம் கைலாசநாதர் திருக்கோவில். இத்திருக்கோவில் நவகிரகங்களில் ஒன்றான சனி பகவானுக்கு உரியது. இக்கோவிலில் சனி பகவானுக்கு தனி சன்னதி உள்ளது. சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்குள்ள கைலாசநாதருக்கும் சனி பகவானுக்கும் பூஜை செய்து வேண்டிக் கொள்கிறார்கள். இங்கு வேண்டிக் கொண்டால் சனியின் உக்கிரம் குறையும் என்பது நம்பிக்கை. இழந்த சொத்துக்களை மீண்டும் பெறவும் திருமணத்தடை விலகவும் இத்திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள கைலாசநாதரையும் சனீஸ்வரனையும் வேண்டிக் கொண்டு பலனடைகிறார்கள். இத்திருக்கோயில் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலுக்கு நிகராக கருதப்படுகிறது. நவகைலாயத்தில் 7வது ஸ்தலம் தென்திருப்பேரை கைலாசநாதர் திருக்கோவில். இத்திருக்கோவில் நவகிரகங்களில் ஒன்றான புதன் பகவானுக்கு உரியது. பிரிட்டிஷார் நம்மை ஆட்சி புரிந்த சமயம் ஆங்கிலேய கலெக்டர் ஒருவர் இந்த பகுதிக்கு வந்தார். வரும் வழியில் ஒரு தென்னந்தோப்பில் தாகமாக இருப்பதால் இளநீர் கேட்டார். அங்கிருந்த விவசாயி, இந்த தோப்பில் உள்ள இளநீர்கள் கைலாசநாதர் சுவாமிக்கு பயன்படுத்தக்கூடியதால் இளநீர் தர முடியாது என்று மறுத்துவிட்டான். அதற்கு ஆங்கிலேய கலெக்டர் கோபத்துடன், இத்தோப்பில் உள்ள இளநீருக்கு கொம்பா முளைச்சிற்கு, நான் சொல்கிறேன் பறித்து போடு என்றார். விவசாயியும் கலெக்டரின் பேச்சை தட்ட முடியாமல் இளநீர் பறித்து போட்டான். அந்த இளநீரை பார்த்து கலெக்டர் ஆச்சரியமடைந்தார். ஏனென்றால் அந்த இளநீரில் 3 கொம்பும் முளைத்திருந்தது. உடனே கோவிலுக்கு சென்று இறைவனிடம் மன்னிப்பு கோரினார். மேலும் தினசரி பூஜைக்கான செலவை காணிக்கையாக வழங்கினார். இப்போதும் அம்பாள் சன்னதியில் கொம்பு முளைத்த தேங்காயை பார்க்கலாம். கல்வியில் சிறந்து விளங்கிட இங்குள்ள சுவாமிக்கு பச்சை வஸ்திரம் சாத்தி வழிபடுகிறார்கள். நவகைலாயத்தில் 8வது ஸ்தலம் ராஜபதி கைலாசநாதர் திருக்கோவில். இத்திருக்கோவில் நவகிரகங்களில் ஒன்றான கேது பகவானுக்கு உரியது. பொதுவாக சிவன் கோயிலில் நவகிரக சன்னதி தான் இருக்கும். மாறாக இத்திருக்கோயிலில் நவலிங்க சன்னதி உள்ளது. காளகஸ்திக்கு இணையாக இத்திருத்தலம் போற்றப்படுவதால் தென் காளகஸ்தி என்றும் அழைக்கப்படுகிறது. இக்கோவிலின் ஒரு சிறப்பு அம்சம், நவகிரகத்தில் எந்த கிரக தோஷம் இருக்கிறதோ அந்த கிரக லிங்கத்திற்கு பக்தர்களே தங்கள் கைகளால் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். மரண பயம் உள்ளவர்கள் இத்திருத்தலத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டுதல் நிறைவேறுவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். நவகைலாயத்தில் 9வது ஸ்தலம் சேர்ந்தபூ மங்கலம் கைலாசநாதர் திருக்கோவில். இத்திருக்கோவில் நவகிரகங்களில் ஒன்றான சுக்கிரன் பகவானுக்கு உரியது. செல்வ வளம் வேண்டி நவகிரக மண்டபத்தில் உள்ள சுக்கிரனுக்கு வெண்ணிற பட்டாடை சாத்தி வெண்தாமரை மலர் படைத்து தயிர் சாதம் நெய்வேத்தியம் படைத்து வழிபடுகிறார்கள். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை நேரத்தில் காலை 6 மணி முதல் 7 மணி வரை வழிபடுவது விசேஷமாக கருதப்படுகிறது. நன்றி, வணக்கம்.